கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 18/5/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமம் 23:9. அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். I see a people who live apart and do not consider themselves one of the nations. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தனியே வாசம் பண்ணும் ஜனம். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவரை குறித்து, நான் உலகத்தானாய் இராதது போல நீங்களும் உலகத்தாராய் இராதேயுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்பதை மனதில் உணர்ந்து புரிந்து, ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு ஒப்பாக யாரும் இருக்க முடியாது. அப்படி வித்தியாசமாய் வேறு பிரிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே வாழ்வதற்காக முன்குறிக்கப்பட்டவர்களாகிய நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜனங்களோடு கூட ஜனமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தையும் ரட்சித்த தேவனுக்கு வாழ்கிற சாட்சியையும் அந்த ஜனங்களுக்கு நடுவாக நம்மால் காண்பித்து கொடுக்க முடியாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையிலே, தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்ட நிலைமையிலே பரிசுத்தத்தை காத்து கொண்டு பக்தியில், பரிசுத்தத்தில், தெய்வீகத்தில் நாம் தனித்து வாழ்வோம். 2 கொரிந்தியர் 6:17 சொல்கிறது, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு தீட்டு, அசுத்தம், அருவருப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்களை தொடாதபடிக்கு நாம் விலகி பிரிந்து வாழ்வதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 14:13 சொல்கிறது, இயேசு அதை கேட்டு அவ்விடமிட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். நம்முடைய ஆண்டவரும் ஒரு மாதிரி. ஜெபிப்பதற்கு ஆண்டவர் தனித்து போய் அமர்ந்து ஜெபித்தார். நாமும் ஒருவேளை நம்முடைய பர்சனல் ப்ரேயர், கார்ப்பரேட் ப்ரேயர் குறித்து சொல்லவில்லை, நம்முடைய தனி ஜெபங்களிலே கர்த்தர் குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு தனியே அமர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது தேவன் நமக்கு மாதிரியாய் அதை காண்பிக்கிறார். உபாகம் 33:28 இஸ்ரவேல் சுகமாய் தனியே வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்று தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவனுடைய வானமும் பனியை பொழியும். இஸ்ரவேல் எப்படி வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், தனியே வாசம் பண்ணுவான். வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அது ஜனங்களோடு கலந்திருக்காது, பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் தான் காணப்படும். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் பணிக்குள்ளாய் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாராயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்த ஜனமுமான கூட்டமாயிருக்கிறீர்கள். இதற்கு ஸ்தோத்திரம். வேறு பிரிக்கப்பட்ட நாம், பிரித்தெடுக்கப்பட்ட நாம், முன்குறிக்கப்பட்ட நாம், அவருடைய வழியிலே நாம் நிற்போம். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே சாட்சியாய் வாழ்ந்து காண்பிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. எங்களை ரட்சித்தீர், எங்களை அபிஷேகம் பண்ணினீர், எங்களை வேறு பிரித்தீர். உமக்காய் வாழ்வதற்காய் தெரிந்து கொண்டவர் தொடர்ந்து நம்முடைய வழியிலே நிலைநிற்பதற்கும், வேறு பிரிக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து எங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்களாக்கி பரிசுத்தத்தை காத்து கொண்டு, ஹல்லேலூயா, வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்வதற்கு, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் தொடர்ந்து நிலைநிற்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபை பாராட்டும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்.
எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. நேற்று கேள்வியும் பதிலும். அவனோடு இருக்கிறது மாம்ச போயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. யார் யாரிடத்தில் சொன்னது? யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தன் படைத்தலைவனிடமும் மற்றும் ஜனங்களிடமும் சொன்னது. 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாஸ்டர் ஜெபதாஸ். ஆமென்.